எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 4 அதிகாரம். 2 ராஜாக்கள் 4 அதிகாரம். இந்த ஒரு அதிகாரத்தில் 5 தீர்க்க தரிசனங்களும் உங்களுக்கு சொல்ல போகிறார் ஏசப்பா. கைதட்டுங்க. எப்பயுமேங்க ஏன் ஒவ்வொரு அதிகாரமாக பிரிச்சிருக்கிறார்? அந்த ஒரு அதிகாரத்தில் வாழ்க்கையை புரட்டி போடுகிற சத்தியங்கள் அந்த ஒரு அதிகாரத்தில் இருக்குது. லேலுயா. இதில் 5 தீர்க்க தரிசனங்கள். இந்த 5 தீர்க்க தரிசனங்களும் யாரை கொண்டு தெரியுமா செய்கிறார்? எலிசாவை கொண்டு. எலிசாவை சுற்றி தாங்க வருது. ஒரு எலிசாங்கிற ஒரு மனுஷன் எழும்புனா இந்த 5 விதமான அற்புதங்களும் நடக்கிறது ஈஸி. இப்போ நீங்கள் எல்லாம் எதுக்கு வந்திருக்கிறீங்க? வாலிபர் கூட்டத்திற்காக ஜெபிக்க வந்திருக்கிறீங்க. 1,00,000 வாலிபர்கள். அந்த வாலிபர்கள் எலிசாவாக மாறுவாங்க. கைதட்டுங்களேன். அல்லேலூயா. நான் சும்மா மலேசியா போயிருந்தேன். அவர் சும்மா ஒரு இடத்துல போனால் அங்கே உள்ள ஒருத்தர் ஓடி வர்றார். கோட்டு டையெல்லாம் கட்டி, என்னையா நான் உங்கள் வாலிபர் முகாமில் தான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பட்டு ஊழியத்துக்கு அர்ப்பணித்து எனக்கு இந்த பைபிள் காலேஜில் நான் பிரின்ஸ்பாலாக இருக்கேங்கிறார். கைதட்டுங்களேன். டெல்லியில் சுவிட்சர்லாந்து போகிறதுக்காக காத்திருக்கிறேன். அங்கே பார்த்தா ஒரு அமெரிக்கா போகிற ஒரு பொண்ணு என்னை கண்டுபிடிச்சி வர்றா. அங்கிள், உங்கள் செய்தி இந்த இப்படிப்பட்ட முகாமில் கொடுத்த செய்தியில் தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இப்போ சாட்சியை அர்ப்பணிச்சு இப்படி சாட்சி சொல்லிக்கிட்டே போவேன். ஒரு அம்மா சொல்கிறாங்க, என் பையனை நீங்கள் மதுரையில் வச்சுருந்த அந்த யூத் கேம்ப் கொண்டு வந்தேன். 8ஆம் படிக்கும்போது போதைக்கு அடிமையாயிட்டேன்னா டெய்லி பாத்ரூம்குள்ளே போய் அவனா ஊசி குத்திக்கிடுவானா. என்ன செய்யணும்னு தெரியல. என் பையனை நீங்கள் வச்சுரு அந்த வாலிபர் முகாம் கொண்டு வந்தேன். ஆண்டவர் அந்த கொடிய பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கினார், ரட்சித்தார், அபிஷேகித்து விட்டார். கைதட்டுங்களேன். இன்றைக்கு அவர்கள் பிள்ளைப்பாரில் ஒரு மாதம் ஒரு மிஸ்டரியை தாங்குறாங்க. நான் சொல்கிறேன், இந்த முகாமுக்கு பின்பாக வந்தவுடைய நடக்க முடியாமல் பக்கவாதம் பண்ணி தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க ஒரு பையனை. அவன் எந்திரிச்சு நடந்துட்டான். ஆப்ரேஷன் இந்த அடுத்த வாரத்தில் ஆப்ரேஷன் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. கழுதை போக முடியாது. அடுத்த வாரத்தில் ஆப்ரேஷன் எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் வாலிபருடைய மாற்றத்தை கொடுக்கிறார். நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட வாலிபர் முகாமிற்கு உதவி செய்ய நீங்கள் வர்றீங்களா? அப்போ உங்களுக்கு இந்த அற்புதங்கள், இந்த ஆசீர்வாதங்கள், இந்த தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்கு உரியது. கைதட்டுங்களேன். அல்லேலூயா. முதல் அற்புதமே 2 ராஜாக்கள் 4 அதிகாரத்தில் உள்ள அந்த 1-2 வாசிங்கன்னா ஒரு அம்மா வர்றாங்க, புலம்புறாங்க. ஐயோ, என் தீர்க்கதரிசி கணவர் செத்து போயிட்டாங்க, என் 2 பிள்ளைகள் கடன்காரங்கள் அவங்களை நெருக்கிறாங்க, அவங்கள அடிமைப்படுத்தி கொள்ளலான்னு புலம்புறாங்க. 1ஆம் வசனத்தில். 2ஆம் வசனத்தில் என்ன சொல்கிற? அதனுடைய சொல்யூஷன் என்ன? எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. இந்த இவ்வளோ பெரிய ஊழியத்தில் 1,00,000 எலிசாக்கள் உருவாக்க போகிற ஒரு பெரிய தேவ திட்டத்தில் உங்களை இணைச்சிட்டீங்களே, ஒரு தீர்மானம் போட்டிருக்கீங்களே, இந்த ஊழியத்திற்காக நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணீங்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குற காரியம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? அவங்க சொல்கிறான், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அப்போ நீ புலம்புறியப்பா, நான் உனக்கு என்ன செய்யணும்? உன்கிட்ட என்ன இருக்குது? அவன் என்ன செய்கிறாங்க? அடுத்த அந்த வசனத்தை அப்படியே வாசி பார்த்தா, ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டிலே போதாதங்க. நல்ல ஞாபகம். உங்களுக்கு தேவையான அற்புதம் வெளியில் கிடையாது, உங்கள் வீட்டில் தான் இருக்குது. அதான் முன்னாடி சொன்னேன், உங்கள் சர்ச்சில் தான் உனக்கு அற்புதம் நடக்கும். கைதட்டுங்களேன். அந்த எலிசா பாருங்கள், அவங்கள வழிநடத்துகிற ஊழியக்காரர் அங்கே தான் வர்றாங்க. அந்த அம்மா உங்கள் பாஸ்டர் இடத்துல இருக்குது, உங்கள் ஊழியக்கார இடத்துல இருக்குது. உங்கள்கிட்ட என்ன இருக்குது? பானை. அப்போ உங்களுக்கு தேவையான அற்புதம் உள்ள அந்த ஒரு பானை என்ன, அதில் தான் அற்புதம் செய்வார். அற்புதம் வெளியில் உள்ளவங்ககிட்ட இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிறத வச்சு தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இப்போ அந்த ஊழியக்காரர் சொல்லார், போ அயல் வீட்டுக்காரன்ட்ட வெறுமையான பாத்திரத்தை எடுத்துகிட்டு வா. எல்லாம் பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். ஆண்டவர் ப்ளஸ் பண்ணுறார், ஊழியக்காரங்களை ப்ளஸ் பண்ணுறார். பாத்திரங்கள் எல்லாம் எண்ணெயால் நிரப்பப்படுகிறது, வெறுமையான பாத்திரங்கள் நிரப்பப்படுகிறது. அவள் சொல்கிறா, இனி பாத்திரமே இல்லை. எனக்கு ஏசப்பா சொல்கிற தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? நீ போதுங்கிற அளவிற்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உன் வெறுமையான பாத்திரத்தை நிரப்புவார். முதல் தீர்க்க தரிசனம். ரெண்டாவது என்ன தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து வாசிடலாமா? 16ஆம் வசனம் எங்களோட சேர்ந்து வாசிங்களேன். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி காலகட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம். அப்படின்னா என்ன?
இனிமே எனக்கு குழந்தையே பிறக்காது, இந்த குறைவை நிறையவே ஆகாது அப்படின்னு இருக்கீங்களா? ஊழியக்கார் மூலிமா என்ன சொல்கிறோண்ட, இதோ உற்பவ காலகட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். இந்த தீர்க்க தரிசனம் எதற்காக வருகிறது? அந்த அம்மா இந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு எப்பொழுது வருகிற இந்த ஊழியக்காரர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன், அதனால் அவங்களுக்கு ஒரு மேலே ஒரு அறை கட்ட போகிறேன், ஒரு வீடு கட்ட போகிறேன், கட்டில் நாற்காலி குத்து விளக்கு அவங்களுக்கு சகல வசதிகளும் செய்து தரப்போகிறேன். ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பினாலே தன்னுடைய பங்களிப்பை அவள் கட்டுகிறார், ஒரு ராஜ்யத்தை கட்டுகிறார், பில்ட் பண்ணிடுறா, கவனிக்கிறா ஊழியக்காரர்களை. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குறைவை நிறைவாக மாற்ற. அவன் சொல்கிறான், அபத்தம் பேச வேணாம் இல்லைங்க, அவன் ஊழியக்காரன் சொல்கிறான், இவங்களுக்கு வயது சென்ற கணவர், குழந்தை பிறக்காதுன்னு சொல்கிறான். நான் சொல்கிறேன், இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு 2வது தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன உங்களுக்கு குறைவு இருக்குதுங்க? அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லாத குறைவு. உங்களுக்கு என்ன கடன் பிரச்சனையா, நெருக்கமா, அவமானங்கள், நிந்தைகளா, வியாதியா? டாக்டர் சொல்லிட்டாங்களா? இந்த செய்தி டிவி மூலிமா கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு கட்டி இருக்கிறது கேன்சர் என்று சொல்லுகிறார்களா? நீங்கள் இப்படிப்பட்ட முகாமிற்காக உங்களுடைய பங்களிப்பை தீர்மானித்திருக்கிறபடியால், அதை நடப்பிக்கிறபடியால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக மாற்றப் போகிறார். உங்கள் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் திருச்சபையை ஆசீர்வதிப்பார். தேவ வல்லமை இறங்கும் இறங்கும். பாருங்க, மூன்றாவது தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? உங்களுக்கு சொல்கிற 3வது தீர்க்க தரிசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 36வது வசனம். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சூனமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன், உன் குமாரனை. என்னாச்சு? குமாரன் செத்து போயிட்டான். ஆண்டவரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு ஜெபித்து அற்புதமாக கொடுக்கப்பட்ட குழந்தை செத்தாச்சு. செத்தா எப்படிங்க விடுறது? நீ முடிவுகளை ஒத்துக்கொள்வையா? இந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மாவுக்கு பேர் நிறைய பேர் வச்சுருக்கிறேன். இந்த சூனமியாலும் அங்கே சொல்லுது. இந்த அம்மாவுக்கு நான் பேர் வச்ச பேரில் ஒரு பேர் என்ன தெரியுமா? காட்ஸ் லவ்வர். கை தட்டுங்களேன். நீ ஏங்க இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாம் எதுக்குங்க இங்கே வந்தீங்க? ஏசப்பா மேலே அன்பு வச்சுங்க. நான் ஒன்றும் பிரபலியமான ஊழியக்காரனா கிடையாதுங்க, என்கிட்ட எந்த அட்ராக்ட்னா கிடையாதுங்க. நாங்கள் ஏசப்பா பிடிக்குங்க, ஏசப்பாவுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். எங்கள் அழைப்பை கேட்டு நீங்கள் வந்துட்டீங்களாங்க. நீங்கன்னா யார் தெரியுமா? காட்ஸ் லவ்வர். ஆக்ஷன் உமன். லவர் மட்டும் இல்லை, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? சும்மா வந்துட்டு போக போகிறீங்களா? இல்லை, நீங்கள் ஏதாவிலும் ஆண்டவருக்கு செய்வீங்க. ஆக்ஷன் உமன். பேர் கிறிஸ்தவங்க கிடையாது, அதை கிரியையில் காமிப்பீங்க. இன்னும் பாருங்க, தோல்விகளை ஒத்துக்கொள்ளாதவள் இந்த அம்மா. சூனமியாளுக்கு இன்னொரு பேர் என்ன? நான் சொல்கிறேன், இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ தோல்விகள் இருக்கிறதா? முடிந்தது என்று புலம்பலோடு வந்திருக்கிறீர்களா? நான் நம்பினேன், என்னுடைய பிள்ளை சரியில்லை, அவன் ரட்சிக்கப்படலைன்னு சொல்லி புலம்பலோடு வந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த புலம்பலை ஆண்டவர் மாற்றுவார். மரித்த குழந்தையை உயிரோடு கூட எழுப்புகிறார். ஏன்னா எனக்கு ஆண்டவர் சொல்கிற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? ஒருவேளை உங்கள் வீட்டில் யாரும் மரிக்கலை, ஆனால் உங்கள் கனவுகள் மரித்து விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஊழியக்காரனே, உன் தரிசனம் மரிச்சிருச்சு, நிறைவேறாத ஆசைகளோடு இங்கே வந்திருக்கிறாயா? எவ்வளவு கனவோடு வளர்த்து அந்த பையன் தலை நோவுகிறது என்று சொல்லி சாய்கிறான், செத்து விடுகிறான். தூக்கி சுமந்த அந்த குழந்தை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சிறு பிள்ளையாக இருக்கும்போது கனவுகள், உன் ஆசைகள், ஊழியத்தை குறித்திருக்கிற தரிசனங்கள் மரித்த நிலைமையிலே வந்திருக்கிறாயோ? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மரித்த ஆசைகளை உயிரோடு கூட எழுப்ப போகிறார். அந்த தரிசனம் நிறைவேறும். அல்லேலூயா. திருப்பி கொடுப்பார். இன்னைக்கு வந்துட்டீங்களே, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆசைப்பட்டு எதுங்க நடக்கலை? எனக்கு ஏசப்பா ஊழியக்காரனாகி என்ன கொண்டு சொல்கிறாரு, நிறைவேறாத அந்த ஆசையை இன்னைக்கு நிறைவேற்ற தொடங்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 4வது தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? அங்கே 4ஆம் அதிகாரத்தினுடைய நான் சொல்கிற வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம். 40வது வசனம், 41வது வசனம் எங்கூட சேர்ந்து வாசிக்கலாமா? சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூலி அதை சாப்பிடக்கூடாமல் தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள்.
அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானைகளை போட்டு ஜனங்களை சாப்பிடும்படி இவளுக்கு வாரு என்றான். அப்புறம் பானைகள் தோசம். எனக்கு இங்கேருந்து வர்ற சத்தத்தை நான் கேட்டேன். என்ன தெரியுமா? ஐயோ, பானையில் சாவு இருக்கிறது, ஐயோ என் குடும்பத்தில் வருத்தம் இருக்கிறது, புலம்பல் இருக்கிறது, கசப்பு மாறா இருக்கிறது, என் சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது. புலம்பலோடு வந்திருக்கிறீங்களா? இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாம் புலம்பலோடு வந்திருக்கீங்களா? நான் என்ன செய்யட்டும் என்று புலம்புகிறீர்களா? நான் சொல்கிறேன், பானையில் சாவு இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறான், அந்த ஊழியக்காரனை சாப்பாடை பரிமாறன்னு சொல்கிறான், அவனுக்கு தெரியல. ஆனால் ஹிடனா சாபம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, தோஷம் இருக்கிறது, குறைச்சல் இருக்கிறது. இப்போ ஊழியக்கார் வந்தோடனே அவ்வளோதாங்க, ப்ளஸ் பண்ண உடனே ப்ளஸ் பண்ணோடனே அங்கே என்ன போட்டு தெரியுமா? அப்புறம் பானையிலே தோஷம். நீ வரும்போது தோஷத்தோடு வந்த, பக்கத்தில் சொல்லு, ஏதோ வரும்போது தோஷத்தெல்லாம் இழுத்துட்டு வந்த. இப்போ இன்னைக்கு ஏசப்பா ஊழியத்திற்காக 1,00,000 வாலிபர்கள் முகாமிற்காக நீ ஜெபித்தபடியால், நீ பங்களிப்பை கொடுத்தபடியால், காணிக்கையை கொடுத்தபடியால், இன்னும் சில வாலிபர்களை அழைச்சிட்டு வரும்படி நீ திட்டமிட்டபடியால், ஒருவேளை என்னால் அழைச்சிட்டு வர முடியல, என்னால் இயன்ற காணிக்கை கொடுக்கிறேன் என்று தீர்மானித்தபடியால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உன் வீட்டில், உன் பிஸ்னஸில், உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தோஷமும் நீங்க போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஐந்தாவதாக கடைசியாக 43வது 44வது வசனத்தை நம்ம எல்லோரும் வாசிக்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு, தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு மனுஷன் வர்றான். அவங்க காணி கொடுக்குறாங்க. வார்கோதுமையை 20 அப்பங்களையும், வார்கோதுமையும் முதற்பலனான வார்கோதுமை 20 அப்பங்களையும் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிடக்கூடிய என்றான். அச்சாச்சா, ஒருத்தங்க காணிக்கை கொடுத்து வர்றாங்க. அந்த காணிக்கை ஊழியக்கார ஹெல்ப்பா எல்லாருக்கும் பந்தி வைப்பான்னு சொல்கிறார் எலிசா. ஊழியக்காரர் சொல்கிறாரு. அப்போ என்ன நடக்குது? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 43 அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் சொல்கிறேங்க, நீங்கள் இந்த ஆலயத்திற்கு, இந்த நடக்கிற மீட்டிங்க்கு வந்து ஒரு காணிக்கையை கொடுக்க தீர்மானிச்சிட்டிங்களாங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் முகத்தில், உங்களுடைய மண்டையில், ஐயோ எனக்கு குறைச்சலாக இருக்குது, என் பணம் வருமானம் பத்தாது, என் பிள்ளைகளுடைய திருமண காரியத்திற்கு பத்தாது, வேலை கிடைக்க படிக்காது, படிக்க வைப்பதற்கு பத்தாது, எல்லாம் புலம்புறீங்களா? இது 100 பேருக்கு வைப்பது எப்படி? இவ்வளவு வருமானத்தில் என் குடும்பத்தை நடத்துவது எப்படி? சொந்த வீடு கட்டுவது எப்படி? ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்ற கனவுகள், அதை வாங்க முடியவில்லை என்று புலம்புகிறாயா? நான் சொல்கிறேன், இல்லை, இந்த முகாமுக்கு வந்துட்டே இல்லை, இந்த மீட்டிங் வந்துட்டே இல்லை, நீ போ, உன் விருப்பத்தின்படி நீ பரிமாறு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விருப்பமும் நிறைவேறி மீதியாக எடுக்க போகிறீர்கள். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லோரும் எழுந்து நிற்கலாம், எல்லாம் எழுந்து நிற்கலாம். இருக்கிற இடத்துல எல்லாம் எழுந்து நிற்க. இதில் 5 விதமான தீர்க்க தரிசனங்கள், வெறுமையான பாத்திரங்களை நிறைவாக மாற்றுவார், நிரப்புவார். எல்லாம் எந்திரிங்க சீக்கிரம். அடுத்து 2வது என்ன? இதோ ஒரு உற்பவ காலகட்டத்தில் உன் குறைவுகள் நிறைவாக மாற்றப்படும், உன் மரித்த தரிசனங்கள் உயிர் பெறும். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இங்கே இருக்கிற அநேகருக்கு இந்த 3வது தீர்க்க தரிசன வார்த்தைகள் போடுறதை பார்க்குறேன், ஆவியில் நான் பார்க்குறேன். நீ கனவு கண்டு அந்த கனவுகள் இனிமேல் நிறைவேறதை நீ எப்படி முடிவு பண்ணலாம்? நீ ஏசப்பாவுடைய பிள்ளை, நீ கனவு கண்டையா? உன் கனவு மறித்திருச்சா? உன் ஊழியத்தை குறித்த ஆசை மறிச்சிருச்சா? எனக்கு ஆண்டவர் சொல்றார், இல்லை, நீ கனவு கண்டது நீ ஆசைப்பட்டபடியே உன் ஆசையை நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். 4வதாக
நான்காவதாக, ஐயோ பானையிலே சாவு இருக்கிறது, என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, ஒரு குறைவு இருக்கிறது, ஒரு தோஷம் இருக்கிறது என்று புலம்புகிறாயா? இல்லைப்பா, வரும்போது தோஷத்தோடு வந்திருக்கலாம். எனக்கு ஏசப்பாடைய 1,00,000 வாலிபர்களுக்காக உங்கள் பங்களிப்பை நீங்கள் கொடுத்ததுனால, ஜெபித்ததுனால அந்த தோஷம் எல்லாம் இன்றைக்கு இப்பொழுது நீங்க போகிறது. உன் குறைவானவைகளை நீ எடுத்து முயற்சி மீதி எடுக்க போகிறாய். நான் சொல்கிறேங்க, இவ்வளவு நான் ஸ்ட்ராங்காக ஊர் பைத்தியக்காரன் முறை அழுகிற காரணம் என்ன தெரியுமாங்க? எனக்கு ஏசப்பா நான் டேஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க. நான் சொன்ன 5 தீர்க்கதரிசன வார்த்தையை நான் ருசி பார்த்துருக்கிறேன், நீங்களும் ருசி பார்ப்பீங்க. ஐயா, இந்த செய்தியை கேட்கிற நண்பர்களே, டிவியில் கேட்குறீங்களா? நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், கிறிஸ்தவங்க அல்லாதவங்களாக இருக்கலாம், யாருனாலும் என்னங்க, நீ இருக்கிற இடத்துல ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடு, வாய் நிறைய கூப்பிடு, ரட்சகரேன்னு கூப்பிடு, வானத்தையும் பூமியும் படைத்தவரேன்னு கூப்பிடு, எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினவரேன்னு கூப்பிட்டு பாரு. என்னை தொட்டு அந்த கரம் உன்னை தொடுமையா. டாக்டர்கிட்ட போய் என்னை செக் பண்ணேன், வியாதி இருந்ததுக்கான சின்ன அறிகுறி கூட இல்லை என்று சொல்லிவிட்டார். அல்லேலூயா. ஒரு காரணம், நான் ஏன் இவ்வளோ ஊழியம் தெருவாக தெர்றேன், பைத்தியம் போல தெரிகிறேன்? காரணம் ஒன்றுங்க, ஏசப்பா கொடுத்த உயிர் பிச்சைங்க. 2வது காரணம் என்ன தெரியுமாங்க? நாங்கள் கொஞ்ச நாள் நல்லா இருந்தேங்க, கிறிஸ்தவங்க சாமி தான் நல்ல சாமின்னு. கொஞ்ச நாளில் எனக்கு ஏசப்பா மேலே சந்தேகம் வந்துருச்சுங்க, மறுதளிச்சிட்டேங்க, நன்றி இல்லாத கிறிஸ்தவனை மாறிட்டேங்க. இன்றைக்கி இங்கே இருக்கிற நீங்கள்லாம் நன்றியுள்ள கிறிஸ்தவங்களான்னு எனக்கு தெரிலங்க. நன்றியுள்ள கிறிஸ்தவங்கன்னா நீங்கள் ஊழியம் செய்யாமல் இருக்க மாட்டீங்க. நன்றியுள்ள கிறிஸ்தவங்கன்னா வாலிபர் முகாமுக்கு நீங்களும் உங்கள் வாலிபரை அழைச்சிட்டு வருவீங்க. நன்றியுள்ள கிறிஸ்தவனா உங்கள் சர்ச்சுக்கு ஒரு ஆத்மாவை அழைச்சிட்டு போவீங்க, காணிக்க கொடுப்பீங்க. நீங்கள் நன்றி உள்ளவர்களா? நான் நன்றி மறந்து அப்பாவை மறுதளித்து சிகரெட் சாராயம் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. ஆனாங்க, நான் அவரை மறுதளித்து நன்றி இல்லாதவனை மாறினாலும் என் பைபிளில் மறுதளித்து போன பேதுருவை தேடி போகிறாராங்க, சந்தேகப்பட்ட தோமாவை தேடி ஏசப்பா போனாரா. இதெல்லாம் பைபிள் சொல்லுதுங்க. ஆனால் எனக்கு தெரியுதுங்க, மறுதளிச்சு அந்த கணேசனை தேடி ஏசப்பா வந்தாருங்க. என் ஊருக்கு வந்தாருங்க, என் கிராமத்துக்கு வந்தாருங்க. சின்ன கிராமங்க, எங்கள் வீட்டில் தூங்குறதுக்கான இடம் இருக்காதுங்க. ஆண்கள் எல்லாம் வெளியே தாங்க நாங்கள் தூங்குவோம். ஒரு பாலடைஞ்ச கட்டடத்தில் நான் தூங்குவேங்க. தூங்கி எந்திரிச்சு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி ஆயத்தமாக இருந்தாங்க. பூட்டின அறைக்குள்ளே யாரோ ஒருவரை பார்க்குறேங்க. ஆனால் பார்த்த மனுஷர் வெண்ணாடு அணிஞ்சவரை அழுதுகிட்டே இருக்கிறாருங்க. அழுகும்போது தான் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறார். நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்கள் இல்லை, நான் அந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் ஆசிர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதியை சுகமாக்கன்னு விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டேங்களேன்னு அழுகிறாருங்க. ஐயா, யாருன்னே எனக்கு தெரியாதுங்க. என் முன்னுக்கு உலகத்தில் உள்ள எல்லாருக்காக ஒருத்தர் அழுகிறாருங்க. என்னால் என்ன செய்யணும் தெரில, நான் அழ ஆரம்பிச்சிட்டேங்க. ஒரு அழுகிறத பார்த்து என்னால் சும்மா இருக்க முடியல, அழுக ஆரம்பிச்சிட்டேன். என் அழுகிற சத்தம் பக்கத்தில் உள்ள ஒரு அம்மாவுக்கு வந்து கதவை தட்டினாங்க. அந்த அம்மா கேட்குறாங்க, கணேசா ரொம்ப நேரம் நீ அழுகிற, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. என்னால் சொல்ல முடியலங்க, சொல்ல முடியல. யாரோ ஒருவர் அழுகிறவர், அவரது நான் பார்த்தேன், அதான் அழுகிறேன், சொல்ல முடியல. அவரை காணலை, மறைஞ்சிட்டாரு. யார் அவர் தெரில. பஸ் ஸ்டாண்டுக்கு போனாங்க, அழுகிற சத்தம் கேட்குதுங்க. ஜனங்களை பார்த்த உடனே பஸ்ஸில் ட்ராவல் பண்ண அழுகிற சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் வந்த உடனே பைத்தியம் போல அழுவங்க. எல்லாரையும் நீ பைத்தியக்காரன்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்யனே தெரில. எங்கள் ஜனக்கூட்டத்தின் மத்தியில் போனால் தானே அழுக வருது. நான் போக மாட்டேங்க, கல்யாண வீட்டுக்கு போக முடியாது, கருமாதி வீட்டுக்கு போக முடியாது. ஒருவர் அழுகிறார். யார் அவர்? உங்களை போன்ற ஒரு கிறிஸ்தவ நண்பர்கிட்ட நான் கேட்டேன், ஒருத்தர் அழுகிறார், யாருன்னு தெரிலன்னு கேட்டப்போ, அவர் தாங்க உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக ஒருவர் அழுகிறார் என்றால் அவர் ஒரு மனிதர் இல்லை, அவர் தான் இயேசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லி கொடுத்தார். ஐயா, எனக்கு என்ன செய்யனே தெரிலங்க. உங்கள் சாமி எதுக்குங்க என்கிட்ட அழுகிறாரு? கிறிஸ்தவங்க சாமி கிறிஸ்தவங்கிட்ட தானங்க அழணும். இப்போ கூடங்க இங்கே இருக்கிற யாராவது தப்பாக எடுக்கலாங்க, என்ன எல்லோரும் என்ன திட்டுறாங்க, என்ன சந்தேகப்படுறாங்க. நான் எப்படிங்க, நான் நல்லவன் இல்லை, நான் பணத்துக்கு இருந்தேன், என்கிட்ட உடன் ஊழியர்களை வச்சிருக்க மாட்டேங்க. ஏங்க நான் 1800 மிஷனரி எடுக்கணும், ஏங்க அவங்களுக்கு நான் உதவி செய்யணும், எவ்வளோ லட்சங்கள் எனக்கு மீதியாங்க. இல்லைங்க, எங்கள் அப்பா அழுறாருங்க. வாலிபர் முகாம்ங்கிறது
ஏன் ராஜ்யத்தை கட்டுதலை என் அப்பா வாலிபர்களுக்காக அழுகிறாரேன்னு சொல்லிட்டு ஒருவரா தெரியுறாங்க. ஏசு அழுது கொண்டு இருக்கிறார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு அழுகிறார். நான் மாத்திரம் அவர் கண்ணீரை துடைக்க முடியாதுங்க. 30 வருஷத்தில் இதாங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங்னு சொல்கிறேன். உங்கள் ஊரில் சின்ன சின்ன சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். உங்கள் உதவி எனக்கு முன்னாடி தேவையில்லைங்க. எனக்கு உங்கள் உதவி தாங்க. உங்கள் ஊழியக்காரர்களுடைய உதவி தேவை. எழுப்புதலுக்கு ஏசப்பா உங்கள்கிட்ட உதவிக்காக உங்களை நம்பி உறவுக்காரனாக என்னை அனுப்பி வச்சுருக்கேன். ஜெபம் பண்ணுங்களேங்க, உபவாசருங்களேங்க, ஒரு ஆறுதலை ஏதாவது என்கரேஜ் பண்ணுங்களேங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வாலிபலை உற்சாகப்படுத்துங்களேங்க. ஏசப்பா அழுகிறாருங்க. ஏசப்பா அழுகிறாரு. என் கண்ணீரை துடைச்சவர் அழுகிறாரு. நான் எப்படிங்க சும்மா இருக்கிறது? நான் ஊழியத்துக்கு கிளம்புனேங்க. நான் போன முதல் கிராமத்தில் போகும்போது எனக்கு பைபிள் கிடையாது, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுனா தெரியாது, அழைப்புன்னு என்னன்னு தெரியாது. நான் போன முதல் கிராமத்தில் சாக கிடக்கிற ஒரு அம்மாவுக்கு ஜெபம் பண்ணி விடுங்க. நான் ஜெபிக்கனா எனக்கு தெரியாதுங்க. எல்லாரும் என்னை அடிக்க வந்துட்டாங்க. ஜெபம் பண்ண தெரியாதியான்னு சொல்லி அடிக்க வந்துட்டாங்க. வேறு வழி இல்லாமல் ஜெபம் பண்ணங்க. ஏசப்பா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை படுத்து கிடக்காங்க, என்னமா செஞ்சு சரிப்படுத்திருங்கன்னு சாக கிடக்கிற அம்மாவை உயிரோடு கூட எழுப்பினாருங்க. ஐயோ, நான் சொன்ன அந்த கிறிஸ்தவங்க சாமி கேட்குறாரே. என் 30 வருஷமாக ஊழியம் செய்கிறேங்க. ரொம்ப களைச்சி போயிட்டேங்க. தடுமாறுறேன். ஒருவேளை இந்த முகாமை நம்ம வச்சிருக்க கூடாதுன்னு யோசிக்கிறேன். அரசியல் சூழ்நிலைகள் சரியில்லை, பெர்மிட் கிடைக்கிறதுல போராட்டம், இயற்கை சூழ்நிலைகள் சரியில்லை, சரியா இல்லாட்டா நினச்சி முன்னாடி எப்பயுமே இல்லாத ஒரு பெரிய ஒரு தடுமாற்றத்தோடு வந்திருக்கிறேன். ஐயா நீங்கள் வாங்கலை, எழுந்து கட்டும் வாருங்கள் என்று சொல்லி நெகேமியான் கைகளை பலப்படுத்தினது போல என்னுடைய உறவுக்காரர்களாக, என் கூட பிறந்த சகோதரர்களாக வாங்கலேன். நம்ம எல்லாம் ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்வோம். ஏசப்பா கண்ணீரை துடைப்போம். எனக்கு இந்த திருச்சி முகாமட்டில் இங்கெல்லாம் வந்து ஆசையாக இருக்குங்க. எனக்கு இங்கே இருக்கிற போதகர்களோடு கூட ஒருவேளை எல்லா போதகர்கள் ஐக்கியத்தோடு கூட இணைஞ்சி நானும் சேர்ந்து ஒரு 5000 பேர்கள் கொண்ட ஒரு வாலிபர் முகாம் நடத்துவோங்க. ஏசப்பா நம்ம ஜெபம் பண்ணோம்னா 5000 வாலிபர்களை தருவார் ஐயா. ஜெபம் பண்ணுவோம் ஐயா. ஒரு பப்ளிக்கில் கிரவுண்டில் வச்சு எனக்கு ஆசைங்க ஐயா. கணேசன் சொல்கிறேன், கருப்பையாம சரஸ்வதி மையம் கணேசன் இயேசுவை ருசி பார்த்துருக்கிறேன் ஐயா. வாருங்கள் ஐயா, இயேசுவை ருசி பார்க்க சவால் விட்டு கத்தி சொல்லணும்னு ஆசைங்க எனக்கு. ஐயா பப்ளிக் மீட்டிங் வைக்கலாங்க ஐயா. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா கண்களையும் மூடி இதர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள்? இன்னும் இயேசு அழுகிறார். இயேசு அழுது கொண்டு இருக்கிறார். லாசரு மரித்த லாசருவை பார்த்து கண்ணீர் வடிகிறாரே, எருசலேம் பட்டணத்தை பார்த்து கண்ணீர் வடிகிறாரே, இன்றைக்கும் அதே இயேசு கிறிஸ்து அழுது கொண்டே இருக்கிறார். அந்த அழுகிற இயேசு உன்னருகில் தான் அழுது கொண்டிருக்கிறார். நீ அவருக்காக என்ன பதில் சொல்ல போகிறாய்? ஏசாயா என்ற தீர்க்கதரிசி இடத்துல யாரை அனுப்புவேன் என்று அழுத போது அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னை அனுப்பும் நான் இருக்கிறேன். ஐயோ, இந்த கணேசனுக்கு முன்பாக இயேசு அழுகிறார். நான் அவரை பார்த்து சொன்னேன், ஏசப்பா அழாதீங்க, ஏசப்பா. நான் என்னால் முடிஞ்ச ஜெபம் பண்ணி உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். என்னால் என்ற ஊழியத்தை செய்து கண்ணீரை துடைப்பேன். ஏசப்பா அழாதீங்க. வாலிபர்களை கூட்டி உங்கள் அன்பை வாலிபர்களுக்கு நான் சொல்லுவேன். ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன், ஒப்பு கொடுத்தேங்க. நீங்களும் வாங்கலை. ஏசப்பா கண்ணீரை நீங்கள் துடைச்சிங்கன்னா அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார் இல்லைங்க. அவரை கனப்படுத்தினா அவர் உங்களை கனப்படுத்துவார் இல்லைங்க. எங்கே சொல்லுவீங்களா? உங்களுடைய வலது கையை வானத்துக்கு நேராக தூக்குங்க. எல்லாம் ஒரு சின்ன குழந்தை அப்பாட்ட பேசுறது போல சொல்லுங்க. ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன் சொல்லுங்க. இனி நான் சும்மா இருக்க மாட்டேன். ஜெபம் பண்ணி உம்முடைய கண்ணீரை துடைப்பேன் சொல்லுங்க. ஊழியம் செய்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரும்போது ஒரு ஆத்மாவை அழைச்சிட்டு போய் உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி உம்முடைய கண்ணீரை துடைப்பேன்.
ஏசப்பா, இந்த வாலிபர் முகாமிற்காக உபவாசம் இருந்து நம்முடைய கண்ணீரை துடைப்பேன். என்னால் என்ற வாலிபர்களை அழைச்சிட்டு போய் நம்முடைய கண்ணீரை துடைப்பேன். ஏசப்பாட்ட சொல்லுங்களேங்க, ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிற சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அந்த பாண்டிச்சேரி எழுப்புதலுக்காக என்னால் என்ற ஊழியத்தை செய்து நம்முடைய கண்ணீரை துடைப்பேன். இங்கே நிறைய நான் பார்க்குறேங்க, ஆதி அன்பை இழந்தவங்க தான் நான் பார்க்குறேன். ஒரு காலத்தில் ஊழியம் செஞ்சீங்க, இப்போ ஊழியம் செய்கிறத நிறுத்திட்டீங்க. ஒரு காலத்தில் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணீங்க அதிகாலையில், இப்போ ஜெபிக்கிறத நிறுத்திட்டீங்க. ஐயோ, ஒரு காலத்தில் தெருப்பிரசங்கம் பண்ணங்க, கிராமமாக போனீங்க. ஐயோ, அந்த ஆதி அன்பு எங்கே ஆண்டவர் பரிதபிக்கிறார். எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, ஏசப்பா மாதிரி ஆதியிலே கொண்டிருந்த அன்புக்கு நான் திரும்புகிறேன், அன்புக்கு திரும்புகிறேன். சொல்லுங்க, இனி நான் சும்மா இருக்க மாட்டேன், சும்மா இருக்க மாட்டேன், வீண் பெருமை கொள்ள மாட்டேன், நான் திருப்தி அடைந்திட மாட்டேன். போதும் கர்த்தாவே என்று எலியாவை போல நான் படுத்துட மாட்டேன். நான் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஏசப்பா, கண்ணீரை துடைக்க நீங்கள் பொருத்தனை பண்ணிட்டீங்களே, உங்கள் கண்ணீரை துடைக்க 5 தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேற உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஜெபிக்கணும், யாருக்கெல்லாம் எனக்கு அற்புதம் செய்யணும், எங்கூட இந்த செய்தி மூலிமா எங்கூட பேசினார், எனக்கு இந்த 5 தீர்க்கதரிசன வார்த்தைகளில் எனக்கு சொந்தமாக மாறணும், எனக்கு அந்த அற்புதம் வேணுங்கிறவங்க உங்கள் கரங்களை வானத்துக்கு நேராக தூக்கி காமிங்க. நான் உங்களுக்காக ஏசப்பாவுடைய ஊழியக்காரனாக ஜெபிக்க போகிறேன். இப்போ உங்களுடைய கரங்களை இருதயத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள், ஏசப்பான்னு சொல்லுங்கள். எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை தாங்க. திருமண தடைகளை நீக்குங்க, கடன் பிரச்சனையை மாற்றுங்க. எங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, அவங்கள ரட்சிங்க. வேலை இல்லை, சொந்த வீடு இல்லை, என் ஊழியத்தில் ஆத்தும அறுவடை இல்லை. ஆண்டவரே, கனவுகள் மறித்து விட்டது, என் நிறைவேறாத ஆசைகள் நிறைய இருக்குது. ஐயோ, என் பிள்ளைகளை பிசாசு அடிமைப்படுத்திட்டான், செல்போன்ல அடிமைப்படுத்திட்டான். ஐயோ, பாவத்துக்கு அடிமை பண்ணிட்டான். ஐயோ, காதலுக்கு அடிமை பண்ணிட்டான். ஐயோ, புலம்புறீங்களா, புலம்புறீங்களா? ஐயோ, குறைவுகள், எத்தனையோ வருடங்கள் நான் குறைவுகளோடு இருக்கிறேன். இனி எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை, எனக்கு வருமானம் பத்தலை. ஐயோ, சாவு இருக்கிறது, தோஷம் இருக்கிறது. ஐயோ, நீங்கள் புலம்புறீங்களா? நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். ஏசப்பா, யாரெல்லாம் எந்த காரியத்திற்காக புலம்புகிறார்களோ, அப்பா அப்பா, நான் உறவுக்காரனா ஜெபம் பண்ணுறேன். இந்த சபை யாருன்னு தெரியாது, இந்த பாஸ்டர் பேர் எனக்கு தெரியாது. ஐயோ, எங்களை நம்பி இந்த இடத்த கொடுத்தாங்களே, இவ்வளவு உறவுக்காரங்களா இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறாங்களே, எசப்பா, இவங்களை ஆசீர்வதிக்கிறேன். என் உறவுக்காரர்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் அன்பை அறிஞ்சு எழுப்புவதற்காக தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கிற இவங்களை ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் விரும்புகிற ஒரு அற்புதம் நடப்பதாக, வியாதிகள் சுகமடைவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடன் பிரச்சனை மாறுவதாக, குழந்தை பாக்கியம் உண்டாவதாக, எங்கள் விரும்புகிற அற்புதம் நடப்பதாக, இவருடைய திருச்சபை ஆத்துமாக்கள் பெருகுவார்களாக, இவருடைய நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறுவதாக. அப்பா, உங்கள் செல்ல பிள்ளை நான் ஜெபிக்கிறேன், உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவீரா. டிவி மூலியமாக, யூடியூப் மூலியமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் நீர் மகிமைப்படும் திரளான சாட்சிகளை கேட்டு உம்மை துதிக்க உதவி செய்வீரா. இதோ வருகிற நாட்களில் 5000 பேர்கள் கொண்ட வாலிபர் முகாமை நடத்தட்டும். 20,000 பேர்களை கூட்டிச் சேர்த்து ஒரு வாலிபர் முகாமை நடத்தட்டும். 50,000 வாலிபர்களை இந்த பாண்டிச்சேரிகளை கூட்டி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். 1,00,000 வாலிபர்களை இந்த பாண்டிச்சேரிகளை கூட்டுவதற்கு உதவி செய்வீரா. ஒரு எழுப்புதல் இந்த பாண்டிச்சேரி பட்டணத்தில் வருவதா. போதக பிதாக்களை பயன்படுத்துவீராக, போதக ஐயாமார்களை பயன்படுத்தும், திருச்சபைகளை பயன்படுத்துவீரா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். அப்படியே செய்ய போறக்கா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.